இல்லை இந்த விசச்சாராயம் நடந்திருக்கு, பெரிய விஷயம், அதெல்லாம் அப்படிலாம் வருவோம். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க. இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ 10வது ஆண்டு தாண்டி 15வது ஆண்டு போகுது. 15 வருஷம் வரைக்கும் ஓட்ட போகிறாங்க. அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகளில் இருக்கலாம். இப்போ இந்த பேரரசெல்லாம் இருக்கார், பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஏமாற்றி பிழைக்காத, ஏமாற்றி ஒருத்தனும் வராத, மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு விற்றதே அதுதான். அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் 2 பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்தித்தேன். நான் அதை சொல்லி உங்களை சோகத்தில் மூழ்கடிக்க வரல. சூரியனும் சூரியகாந்தியும் இல்லையா? இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க. இவர் டைரக்டரு ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்துருங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சு தான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்கிறாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏன் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காமல், ஒரு மக்களை சந்திக்காமல், மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடாக நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்னு ஒருத்தரை உட்கார வச்சிங்களே. எந்த தேர்தல்னு கேட்டால் காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன்பாங்க. நான் இது ஒன்று வெளிப்படையாக தான் சொல்லுவேன். நடப்பு வேறு, அது வேறு. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு? மாதரசியல் மன்னிக்க, என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் அதெல்லாம் எங்கடா வரப்போகிறாங்க? ஒன்று மிகப்பெரிய இது. அவர் சரியா, நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்புல, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்கள் எங்கப்பா எடுத்து போயிட்டாரா? வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்லையா? எலான் மாஸ்க் சொல்கிறாப்லையா? அது டுபாக்கூர், அது டப்பா, அது 420, அதை மேனிப்புலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன். ஒரு சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன். நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னான், என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன். இல்லைங்க, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழித்து எவ்வளவோ போராடுறோம். எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையே பஞ்சாயத்து. இல்லை, இது இப்போ எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு, அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா? அது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா, மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. இந்த படம் 100 கோடி 500 கோடி, குறைஞ்சது 60 கோடி இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்குது, அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது. அவங்களால இவங்களுக்கு, இவங்களால அவங்களுக்கு. ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா. பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியாக இருக்கணும், தப்பாக இல்லை, ஒரு நடிகையாக சொல்கிறேன். அது யாருப்பா? ஐஸ்வர்யா ராய். அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம். அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்கே இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது, பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், தலைவர் படம் வரும், ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்ணுறாங்க. எல்லாமே பில்டப்லேயே சினிமா போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி?
இப்போ கவுன்சிலர்லேருந்து இவன் எங்கேப்பா இவர் போயிட்டாரா, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ இவருப்பா அதான்ப்பா கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா உதயகுமார் சார், அவரும் போயிடுவார். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுகிறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்கே இருக்குது? முதல்ல பெரியாரை சொல்கிறீங்க, அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது. இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்கிறபடி அவரோட கூற்றுப்படி நீங்கள் வாழ்கிறீங்களா?